அடிமை மருமகள் 21வது எபிசோடுல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கப் போகுது. கோர விபத்து அருணும் சுயநலமற்ற நிலையம் எபிசோடு 20ல இறுதியில நடந்த மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை 21ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கப் போகுது அப்படிங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிமை மருமகள் 21வது எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு திருப்பு முனையை அமைய போகுதுங்க. லாஸ்ட் இறுதி எபிசோட்ல நம்ம கோர விபத்து அருண் சுயநலமற்ற நிலையில் இறுதியில் போதையில் வண்டி எடுத்துக்கொண்டு வேகமாக சென்ற அருண் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் விழுந்து பலத்த காயமடைகிறான். நள்ளிரவில் தகவல் அறிந்து ஆனந்தியும் மாமாவும் பதறி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். அருணுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியு சிகிச்சை நடத்துகிறது. விபத்தின் அதிர்ச்சியில் அருண் சுயநினைவை இழக்கவில்லை. ஆனால் அவனது நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவனால் பேசவோ கை கால்கள் அசைக்கவோ முடியாத ஒரு தற்காலிக முடக்குவாத நிலைக்கு டெம்பரவரி பேரலிசிஸ் தள்ளப்படுகிறான். அவனால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனால் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. மருத்துவமனையிலும் தொடர்ந்து பிரியாவின் சொத்து நாடகம் விபத்து செய்தி கேட்டு மங்கம்மாவும் பிரியாவும் ஓடி வருகிறார்கள். அருணால் பேச முடியாது என்பதை தெரிந்து கொண்டு பிரியாவுக்குள் மீண்டும் சொத்து பேராசை தலை தூக்குகிறது. அவசரமாக ஒரு லாயரை ரகசியமாக மருத்துவமனைக்கு வரவழைக்கிறாள். அருண் படுத்திருக்கும் வார்டுக்குள் நுழைந்து, அண்ணா, உனக்கு இந்த நிலைமை வந்ததற்கு காரணமே அந்த ஆனந்தி தான். அவள் உன்னை ஏமாற்றி சொத்தை எழுதி பார்க்கிறாள். அதற்குள் இந்த வியாபார பத்திரத்தில் உன் கைரேகை மட்டும் வச்சிடு என்று போதையில் படுத்திருக்கும் அருணின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக ரேக வைக்க முயல்கிறாள். அருண் கண்களில் கண்ணீரோடு பேச முடியாமல் துடிக்கிறான். கரளமாய் வந்த மாமாவின் விஸ்வரூபம் பிரிய அருணின் கையை பிடித்து இழுக்கும் அதே நொடி வார்டின் கதவை திறந்து கொண்டு மாமாவும் ஆனந்தியும் உள்ளே நுழைகிறார்கள். பிரியாவின் கையில் இருக்கும் பத்திரத்தை பிடுங்கி எரியும் மாமா அங்கிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நர்ஸ் முன்னிலையில் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைகிறார். மாமா, அருண் பேச முடியாமல் படுத்திருந்தாலும் அவன் காதுகள் கேட்குமாடா. அவனுக்கு இந்த நிலைமை வர காரணமே நீதானடி சாத்தான். ஆனந்தியின் வயிற்றில் இருந்த குழந்தைய மாத்திரை கொடுத்து கொன்றதோடு இல்லாமல் இப்போது அவன் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை அபகரிக்க பார்க்கிறாயா என்று கத்துகிறார். பிரியா வழக்கம் போல நான் எதுவும் செய்யவில்லை, இவள் என் மேல் பழி போடுகிறாள் என்று ஆனந்தியை காட்டுகிறாள். அருணின் கண்ணீரும் பிரியாவின் கைதும் த லைவ் ட்ராப்பிங். அப்போது மாமா பிரியா தன் கள்ளக்காதலன் கௌதமினிடம் போனில் பேசிய மாத்திரை வாங்கிய உண்மையை ஒப்புக்கொண்ட அந்த போன் ஆடியோ எடுத்து படுக்கையில் இருக்கும் அருணின் காதுக்கு அருகில் கொண்டு போய் ஓட விடுகிறார். வீடு முழுவதும் ஒலித்த பிரியாவின் கொடூரமான சதித்திட்டம் இப்பொழுது அருணின் காதுகளில் விழுகிறது. தன் வாரிசை கொன்றது தன் சொந்த தங்கைத்தான் என்று உண்மையை அறிந்து அருண் பேச முடியாமல் நகர முடியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாக கொட்ட கதறுகிறார். தன் தங்கையின் துரோகத்தை நினைத்து அவனது நெஞ்சம் துடிக்கிறது. மாமா ஏற்கனவே வரவழைத்திருந்த போலீசார் வார்டுக்குள் நுழைந்து பிரியாவும் அவளுக்குள் துணையாக நின்ற மங்கம்மாவும் கொலை குற்றத்திற்காக கச்சையாக கைது செய்து இழுத்துச் செல்கிறார்கள். ஆனந்தியின் இறுதி தீர்ப்பு கிளைமேக்ஸ். துரோகிகள் இருவரும் சிறைக்கு சென்ற பின் வார்டில் அருணும் ஆனந்தியும் மட்டும் தனியாக இருக்கிறார்கள். அருண் தன் கண்களை ஆனந்தியிடம் என்னை மன்னித்து விடு, என்னை விட்டு போய்விடாதே என்று கெஞ்சுவது போல பார்க்கிறான். ஆனந்தியை அவனது படுக்கை அருகில் வந்து அவனது கண்ணீரை துடைக்கிறாள். ஆனால் அவளது முகத்தில் பாசம் இல்லை, ஒரு அதிரடி வைராகியம் மட்டுமே இருக்கின்றது. ஆனந்தி, அருண், உங்களை இந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் அன்று பிரியா எனக்கு கொடுத்த மாத்திரையால் என் குழந்தை என் வயிற்றுக்குள் துடிதுடித்து செத்து போது இதைவிட 1000 மடங்கு நரக வேதனையா நான் அனுபவித்தேன். அன்று என் கற்பை சந்தேகப்பட்டு என்னை விட்டு
வீட்டை விட்டு போகச் சொன்னீர்களே, இன்று உங்களுடைய அதே வார்த்தைகளின்படி நான் இந்த வீட்டை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போகிறேன் என்று மிக உறுதியாக கூறிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறாள். அருண் பேச முடியாமல் கண்ணீரை விட்டு அழ ஆனந்தி ஒரு புதிய சுதந்திர பெண்ணாக தன் தம்பி சண்முகத்தோடு வாழ மருத்துவமனை வீட்டை விட்டு கம்பீரமாக வெளியேறுவதுடன் அவன் கண்களை பார்த்து அவள் நிற்கிறாள். மீண்டும் அவனோடு வாழ துடிக்கிறாள். 21வது எபிசோடு மிக விறுவிறுப்பாக கதைக்களமும் முடிகின்றது. மீண்டும் ஆனந்தி அருணிடம் வாழ போகிறாள். 21வது எபிசோடில் மிக சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. 22வது எபிசோடு ரிவ்யூவில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு Thursday 4 o'clock ரிலீஸ் ஆக போகுது. அதை பார்த்துட்டு 22வது எபிசோடில் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. மறுபடியும் மீண்டும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.